வணக்கம். டிஎன் ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலுக்கு நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விநாயகரும், அவருடைய வழிபாடும், அவர் தத்துவமும் எதுக்கு, ஏன் பண்றோம்? அதனுடைய தாத்பரியம் என்ன? அத பத்தி பார்க்க தான் வந்திருக்கோம். இப்போ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விநாயகருக்கு மட்டும் நீங்க எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் வந்து சின்ன சின்ன கோயில் இருக்கும். நீங்க எங்க வேணா நீங்க போய் கும்பிட்டுக்கலாம். ஒரு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு வந்து நீங்க விநாயகர் வந்து கும்பிடணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு மாட்டு சாணிய வந்து கூட நீங்க புடிச்சு வச்சு கூட நீங்க விநாயகர கும்பிடலாம். அது ஏன் வந்து எல்லா தெய்வத்துக்கும் இல்ல, அது ஏன் விநாயகருக்கு மட்டும் இருக்கு? அப்படிங்கிற ஒரு காரணத்த நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அருகம்புல்லு வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்குது. அது எல்லா இடத்துலயும் முளைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு அ இதுதான் பொருள் தான். அது ஒரு செடி தான். அது பார்க்கறதுக்கு வந்து சின்னதா தான் இருக்கும். ஆனா, ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு விஷயம் நம்ம படிச்சிருப்போம். அது மிகப்பெரிய வந்து ஒரு சக்தி நிவாரணி. அதாவது நம்ம வேப்பிலையும், அருகம்புல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயும் இயல்பா கிடைக்கக்கூடியது தான். ஆனா, அத அரைச்சு நம்ம சாறு வச்சு குடிச்சோம் அப்படின்னா, அதுல மருத்துவ குணம் வந்து ரொம்ப, 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 ரொம்ப அபரித விதமானது. இத வந்து விநாயகருக்கு ஒப்பிட்டு வந்து சொல்லிடுறாங்க, அந்த அருகம்புல்ல. நம்ம வந்து மாலையா வந்து போடுவோம். எப்பவுமே வந்து நம்ம கோயிலுக்கு போம்போது வந்து விநாயகருக்கு மட்டும் எப்பவுமே நம்ம எல்லா கடவுளுக்கு வந்து மூல தெய்வமா, முதல் தெய்வமா வந்து நம்ம முதல் வழிபாடு அவருக்கு மட்டும் தான் போட்டு நம்ம ஒரு வேலைய ஆரம்பிப்போம். நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது என்ன தாத்பரியம் அப்படின்னா, இப்ப விநாயகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாரு? 2 காது, அ அ ம முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா தந்தம் இருக்கும். அது வந்து வேற எங்கேயும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் வந்து அவங்க வந்து நம்ம சித்தர்கள், நம்முடைய முன்னோர்கள இந்து மதத்துல ஃபாலோ பண்ணவங்கலாம் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த வந்து, அப்ப இருந்த பாமரர்கள் வந்து புரிஞ்சுக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்துக்காக, ஒரு உருவ வழிபாடா நமக்கு வந்து போட்டு வச்சிருந்தாங்க. நல்லா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. அவரோட உருவத்த அப்படியே மனசுல கற்பனை பண்ணிக்கோங்க. அவருடைய அந்த உருவமும், அந்த காதும், அந்த தும்பிக்கை இருக்குங்கல்ல, அத வந்து அப்படியே நீங்க கற்பனை பண்ணி தலைகீழா இப்படி திருப்பி பாருங்களேன். தலைகீழா திருப்பி இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிட்டம் இருக்குல்ல, நம்முடைய இந்த பேக் சைடு, நம்மளுடைய பின்பகுதி. அந்த பின்பகுதியும் நம்முடைய தண்டுவடமும் வந்து மூளையில கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வரைபடம், ஒரு வித சக்தி இணைப்பு தான் பார்த்தீங்கன்னா பிள்ளையார். அந்த பிள்ளையார் தான் நம்ம பார்த்தீங்கன்னா, எல்லாம் பிரணவத்துக்கும் மூலம்னு நம்ம சொல்றோம். ஓம் அப்படிங்கிற நம்ம மந்திரத்த சொல்றோம்ல, அந்த மந்திரத்தோட மூல ஆதாரமே நம்ம பிள்ளையார் தான். அது நம்ம உடம்புக்குள்ள அந்த தும்பிக்கை வந்து நம்ம பார்க்குற மாரி நேர்கோட்டுல இருக்கு. ஸோ, நம்முடைய அந்த பிருஷ்டம் சொல்லக்கூடிய நம் பின்பகுதி, அதனுடைய மையத்தில தான் நம்மளோட மூலாதாரமே இருக்கு. அந்த மூலாதாரத்த வந்து நம்ம உயிர் சக்தி மூலமா வந்து நம்ம போய் கனெக்ட் பண்ணி, நம்மளே பிள்ளையார வந்து ஆக முடியும். அந்த தத்துவம் வந்து அது. இன்னொன்னு வந்து நம்ம பிள்ளையார வந்து ஏன் நம்ம வந்து 2 குட்டிக்கரணம், தோப்புக்கரணம் போட்டு தலையில அடிச்சுக்கிறோம் அப்டின்னா, இங்க வந்து நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஹார்மோன்ஸ் வந்து இருக்கு. சுஷும்னா நாடி இங்க இருக்குது. ஸோ, நம்ம வந்து தோப்புக்கரணம் போட்டு நம்ம வந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறது மூலமா, அதனுடைய ஏற்ற இறக்க காத்து, அதாவது வலது நாடி, இடது நாடியும் எப்பவுமே மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பக்க நாடி தான் வேலை செய்யும். அது சூரிய நாடி வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவன் பயங்கரமா ஆக்டிவா இருப்பான், வேலை செய்வான். சந்திர நாடி வேலை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா, கொஞ்சம் மந்தமா வந்து இருப்பான். நம்ம உட்கார்ந்து எந்திரிக்கும்போது, உட்கார்ந்து எந்திரிச்சு நம்ம தோப்புக்கரணம் போட்டு தலையில தட்டிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சுஷும்னா நாடி வேலை செய்யும். அதாவது 2 மூச்சும் ஒரே நேர்கோட்டுல போயிட்டு, நம்ம நெத்தி பொட்டுல வந்து அது வந்து வேலை செய்யும். அப்போ நீங்க ஒரு பிரார்த்தனைய வந்து சாதாரணமா நீங்க வந்து ஒரு கற்பூரம் நீங்க பொருத்தி நீங்க பிள்ளையார்ட்ட சொல்லும்போது வந்து, பிள்ளையார்னா அது நம்ம தான். எதுத்தாப்புல உட்கார்ந்து சிலை, நம்ம வந்து அது தெரியாம, புரியாம, அறியாம இருக்கிறதுனால வந்து, நமக்குள்ள இருக்க தன்மைய புரிஞ்சுக்க முடியாதனால, நம்ம வந்து பிள்ளையார்கிட்ட வந்து சொல்றோம். வித்தியாசம் வந்து இதுதான். இன்னொன்னு வந்து பிள்ளையாருக்கு வந்து எந்த ஒரு கால நேரமோ, எந்த ஒரு கிரகமோ, எந்த ஒரு கோலோ, நம்ம இந்த பூ வச்சு வழிபடணும், இந்த வழிபாடு வச்சு பண்ணணும், இத்தன அபிஷேகம் பண்ணணும், அது மாரி எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. நீங்க பிள்ளையாருக்கு மட்டும் நீங்க வந்து நீங்க ஒரு பாத்ரூம்ல வச்சு கூட பூஜை பண்ணலாம். நீங்க ஒரு தெருவுல வச்சு பூஜை பண்ணலாம். மாடியில வச்சு பூஜை பண்ணலாம். தங்கத்துல வச்சு பூஜை பண்ணலாம். தகரத்துல வச்சும் பூஜை பண்ணலாம். நீ எதுவுமே இல்லையா? சாதாரண மனசுல நெனச்சு கூட பூஜை பண்ணலாம். ஏன்னா, அவருக்கு மட்டும் தான் இந்த சிறப்பு வந்து இருக்கு. ஏன்னா, அவர் தான் பிரணவமே. பிரணவங்கிற காத்து தான் எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கு. இப்ப நீங்க டம்ளர எடுத்துட்டு கொண்டு போய் நீங்க காதுல வச்சீங்க அப்டின்னா, உஃப்ன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மோட பிரணவம். நம்ம ஓம்ங்கிற பீஜம். அதுதான் நம்ம மண்டைக்குள்ள உம்முங்கிற ஒரு சவுண்ட் வந்து கேட்கும். ஏன்னா, நம்ம உயிரோட சத்தம். அது வந்து விநாயகர் கூட கனெக்ட் ஆனது. அத வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம அது எதுவுமே உணர்ந்திருக்க மாட்டோம். ஸோ, இத வந்து நம்ம முன்னோர்கள் வந்து எளிமையா மக்களுக்கு வந்து புரியணும். அப்டிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக தான் பிள்ளையாருங்கிற ஒரு தத்துவத்தையும், தாத்பரியத்தையும் கொண்டு வந்தது. அந்த பிள்ளையார் யாரும் இல்ல. அது நம்ம தான். நமக்குள்ள இருக்கிற அந்த மூலாதாரம் தான். அந்த மூலாதார சக்தி வந்து நம்ம முழுமையா, முழு மூச்சோட நம்ம வந்து எல்லா 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 செயலுக்கும் மூலம் தான முக்கியம்.
அந்த மூலாதாரமே விநாயகர் தான் நமக்குள்ள தான் இருக்கு. ஆனா பிள்ளையார கும்பிடுங்க, நல்லா வழிபடுங்க.